மக்களே இதை பாருங்கள் மக்களே, இதை பலாவை எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். பலாப்பழம் பலா காய்ங்க இப்போ தான் சும்மா பிஞ்சு காயாகி வருதுங்க. இன்னும் ஒரு மாதம் கூட ஆகும்போது இதெல்லாம் மொத்தம் காய்ச்சி தீருங்க. இதை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். அதை காட்டில் இங்கே ஒரு மரத்தை பாருங்கள். இதை பாருங்கள், இதே எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு மரத்தில் காய் 100 காய்க்கு மேலே காய்ச்சிருக்குங்க. 100 காய்க்கு மேலே காய்ச்சிருங்க. தரையில் நின்று தொடலாம், தரையில் நின்று பிடுங்கலாம், தரையில் நின்று தொடலாம். இதை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குண்டு. இது எட்டி கை கேட்டுற தூரத்தில் தாங்க இருக்குது. இதை பாருங்கள் எப்படி உங்களுக்காக வேண்டி எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்து போடுறேன் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா கமெண்ட் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காய்ச்சிருக்குண்டு. இது மரம் வந்து மேலே வரைக்கும் காய்ச்சிருக்குங்க. பாருங்கள், சும்மா அந்த கொப்பு பாருங்கள் கீழே இருக்குங்க, கீழே தொங்கிக்கு இருக்குது இந்த கொப்பு. இந்த கொப்பில் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். அதை பார்க்குறதுக்கே அபூர்வமாக இருக்குங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களா. இதாங்க சும்மா தேங்காய் குலை காய்ச்சிருக்க மாதிரி காய்ச்சிருக்குங்க. இது வந்து நம்ம எட்டி தொடலாம் அப்படி சொல்லி காய்ச்சிருக்கு. இதை பாருங்கள், இதில் ஒரு கூட்டத்தை பாருங்கள். இந்த கூட்டம் கழிஞ்சிட்டு அந்த ஒரு கூட்டத்தை பாருங்கள், அந்த கூட்டத்தை பாருங்கள். இது வந்து தரையில் ஏற்றம் தரையில் காய்ச்சிருக்கு பாருங்க. பாருங்கள், தரையில் காய்ச்சிருக்கு பாருங்க. ஏற்றம் தரையிலங்க, தரையில் காய்ச்சிருக்கு பாருங்க. கீழே நின்று தொடலாம். பாருங்க, தரையோட தரையாக கிடக்கு பாருங்க. எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. இதுதாங்க பலா, கேரளத்தில் காய்க்கிற பலாங்க. இப்போ வந்து இது பொட்டைங்க. பாருங்க, இது பொட்டைன்னு சொன்னால் மலையாளத்தில், தமிழில் இது பிஞ்சு. பாருங்க என்ன ചിത്രത്തിൽ സമയം ചേട്ടി വന്നില്ലേ? ചേട്ടനെ കണ്ണിന് സുഖമില്ല, ഓപ്പറേഷൻ ചെയ്തിരിക്കുക. ആണോ? പിന്നെ അതുകൊണ്ടാ ആളില്ല എന്നൊക്കെ പറഞ്ഞ് എടുക്കാൻ. എനിക്ക് കൈ വയ്യാതൊക്കെ ഇരിക്കുന്നതാ. അതുകൊണ്ട് ചേച്ചി ഒരാളെ വിളിച്ചോണ്ട് വന്നില്ല. ക്യാമറ എടുക്കുക. ഇത് എത്ര എമ്പിട്ട് കായ്ച്ചിരിക്കുന്നുണ്ട് നോക്കാം.